அமித்ஷா வந்திருக்காரு. அமித்ஷா வந்து அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. அதுவும் மத்தியில் வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் கூட்டணி, மாநிலத்தில் எடப்பாடி அவர்களுடன் சீர்மிகு கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அமித்ஷா வந்திருக்கார் அப்படின்னும்போது எனக்கு என்னமோ மாயண்ணா வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு கட்டாய கல்யாணம் அப்படின்னு தான் அந்த ஒட்டுமொத்த இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் சட்டை என்னோடதுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அவர் சொல்கிறாரு கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஏதாவது 2 கேள்வி கேட்க சொல்லி பதில் சொல்லியிருக்கணும்ல. அவர் முழுக்க முழுக்க அமைதியாக உட்கார்ந்து கொண்டு நடப்பதை பார்த்து கொண்டு அது என்ன நிலைன்னே சொல்ல முடியாத அளவுக்கு தான் அது இருந்தது. ஒரு எப்படி எனக்கு அது தோணுச்சு அப்படின்னா, பார்க்கும்போது பங்குனி உத்திரத்துக்கு வாழ்த்து சொல்லி தொடங்கிட்டு பக்கத்தில் இருந்தவருக்கு அழகு குத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் உள்ளபடியே அதை பார்த்தேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் விடுங்க, அவரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அமித்ஷா அவர்கள் பேசக்கூடியது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு. அப்படின்னா இதுவே அடிப்படையில் நமக்கு பல கேள்விகளை எழுப்புது. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக திமுக 2 பேருமே ஆட்சியில் பங்கு தரேன்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. ஆனால் அவரை வைத்துக்கொண்டே சொல்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்றுக்கிட்டு இருந்தால் இருக்கணும், இல்லைனா இருக்கக்கூடாது. இல்லை என்றால் அந்த பொறுப்பில் நீங்கள் இருப்பீர்களா மாட்டீர்களா அப்படிங்கிற கேள்வி தான் வருது. நமக்கு என்ன கேள்வி எழுதுனா, இன்றைக்கி காலையில் வரைக்கும் உங்களுக்கு பலவிதமான மிரட்டல்கள் வந்திருக்கிறதுங்கிறது ஓப்பன் ஃபோரமில் இருக்குது. அதாவது நேற்றைக்கு வரைக்குமே எடப்பாடி அவர்கள் சந்திக்க நேரம் கேட்கல அப்படிங்கிறது செய்தி. இது அவர் சந்திக்க போகிறாருங்கிற செய்தி பரவனாலும் கூட அவங்க தரப்புலேருந்து அதுக்கான முயற்சியே பண்ணலை அப்படிங்கிற செய்தி இருக்கும் பொழுது, இன்றைக்கு காலை வருகிறது தேர்தல் ஆணையம் இரட்டை இலை வழக்கு சம்பந்தமான விஷயங்களை இறுதி விசாரணையை தொடங்குகிறது அப்படின்னு வருது. அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா பொதுச் செயலாளராக இரட்டை இலையோடு இருக்கலாம், இல்லை என்றால் தேர்தல் ஆணையம் விசாரித்து இன்னைக்கு நைட்டே கூட தீர்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற பாயிண்ட்டு தானே வருது. ஏன்னா இந்த விசாரணையெல்லாம் ஏற்கனவே தொடங்கி போய் எல்லாரும் கொடுத்துட்டாங்க. வெறும் ஜட்ஜ்மெண்ட்டு மட்டும் அவங்க பாஸ் பண்ண வேண்டியதான். ஜட்ஜ்மெண்ட்டுன்றது அவங்க குவாசி ஜுடிஷியல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்க அதிகாரங்கிறது ஒரு அந்த லெவலில் தான் இருக்கணும். வைங்களா, அவங்களே திங்க் செஷன்ஸ் கோர்ட் அந்தஸ்துன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க இன்றைக்கே திருப்பி கொடுத்து இரட்டை இலையை முடக்குகிறோம், ஒரு முடிவு வர வரைக்கும் முடியாதுன்ட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா. இது இன்றைக்கு காலைக்கு கூட உங்களை கட்டாயப்படுத்தி கொண்டு போய் மணவரையில் உட்கார வைத்து நிகழ்த்தி இருக்கக்கூடிய கட்டாய மனமாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 1. 2வது, மதியம் 2 மணி வரைக்குமே இதுக்கான சமிக்கைகள் இல்லை. நீங்கள் இன்றைக்கு காலையிலே அவர் சந்திக்க போகிறார், 11 மணிக்கெலாம் சந்திக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம ஊடகவியலாளர்கள் மெயின் ஸ்ட்ரீம்லாம் காலையில் விடிய காத்தால 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வீட்டு வாசலில் நின்றுட்டு லைவ் அடிச்சுட்டாங்க. யாரும் வரவில்லை, அவரை சந்திக்கிறதுக்கு மூத்த உறுப்பினர்கள் யாரும் வரல, அவர் கிளம்புவார்னாங்க ஆனால் கிளம்பல, வீடு வெறிச்சோடி தான் இருக்குது, தொண்டர்கள் கூட அவர் இன்றைக்கி சந்திக்கலை இப்படின்னு 2 மணி 2:30 வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் சீன் இந்த பக்கம் மாறுது. கமலாலயத்தில் ஒரு மனதாக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு செய்திகள் வருகிறது. அடுத்த 20வது நிமிஷம் எடப்பாடி கிளம்புகிறார். அதுக்கடுத்து 20வது நிமிஷம் அமித்ஷாவோட ஒரே அடியாக மேடையில் பக்கத்தில் உட்கார்ற இடம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அண்ணாமலை நகரத்தினால்தான் அந்த இடத்துக்கு நம்ம உறுதி பண்ணாமலே ஒரு யோசனையில் இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதில் இன்னொரு நெருக்கடியாக நம்ம அரசியல் ரீதியாக உள்ளே பார்க்க வேண்டியிருக்கிறது, இன்றைக்கி எடப்பாடிக்கு இரட்டை சோதனை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களையோ அல்லது டிடிவி அவர்களையோ சசிகலா அவர்களையோ நீக்கிய போது ஏடிஎம்கேக்கு ட்ரெடிஷ்னலாக வாக்களித்த முக்குளத்தோர் சமூகம் இன்றைக்கி அதிமுகவினுடைய ஓட் பேங்காக அவங்க இல்லை, பெரிய அளவுக்கு அதில் வந்து வேறு இடத்துக்கு நகர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் பார்க்க முடியுது. இதில் நயினார் நாகேந்திரன் அவர்களை பாஜக தேர்ந்தெடுப்பது என்பது முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவராக இருக்கிறார். அவரோட கூட்டணி வைக்கும்போது ஒரு வேளை ஏடிஎம்கேவுக்கும் சேர்ந்து அந்த வாக்கை இழுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தாலும் கூட டிடிவி ஓபிஎஸ் சசிகலா கலி என்ன ஆகும், அவங்க எடப்பாடியை துரோகி அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்கங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துக்கு இப்போ சசிகலா அவர்கள் அமைதியாக இருந்தாலுமே கூட டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ அதை தான் முன்வைக்க போகிறாங்கங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இன்றைக்கு காலை பொன்முடி அவர்களை நகர்த்திட்டு அந்த இடத்துல திருச்சி சிவா அவர்களை திமுக போட்ட பிறகு திமுகவினுடைய தலைமை கழகத்தில் முக்குளத்தூர் சமூகத்தில் அந்த 3 சமூகங்கள் இருக்காங்க இல்லைங்களா, கல்லர் சமூகம், தேவர் சமூகம், அதே போல் அகமுடையர் சமூகம், இந்த 3 சமூகத்திலிருந்தும் பிரதிநிதிகளாக
டிஎம்கேவினுடைய தலைமை கழகத்தில் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களும் அந்த வாக்குக்கு குறி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராகவே ஆக்கி ஒரு வாக்குக்கான குறி நடக்கும்போது அதிமுக இப்போ மோசமான நிலையில் இருந்ததுனால தனித்து போனோம்னா கம்ப்ளீட்டாக சவுத்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அங்கே போகிறத தவிர வேற வழி இல்லை, நம்ம கட்சிக்குள்ளே பங்கு கேட்காத வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னுட்டு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி வேண்டாம் நான் அங்கே போகிறேன்னு போயிட்டாரோ அப்படிங்கிறது தான் கவனமாக பார்க்கணும் இந்த ஈக்குவேஷன். ஆனால் நமக்கு என்னென்னா மேடையில் யாராச்சும் அடுத்து நம்பர் 2ஆக இன்னைக்கு பொருளாளராகவும் கட்சியில் துணை எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் உட்கார வச்சிருந்திருக்கலாம். அது வந்து லிட்ரலி அது ஒரு பக்கத்தில் ஒருத்தர் உட்கார வைக்கிறதுங்கிறது ஒரு குறியீடு. நீங்கள் கூட 2 பேர் உட்கார்றாங்க, அண்ணாமலையை உட்கார வச்சு இந்த பக்கம் அண்ணாமலை நயினார் நாகேந்திரன், 3ஆவதா மொழிபெயர்ப்பாளர் வேணும்னு அவரை வச்சுட்டாரு. அட்லீஸ்ட் எல்முருகன் ஒரு மத்திய நியமிச்சார், அவரையாச்சும் ஏற்றி உட்கார வச்சிருந்திருக்கலாம். சரி விடுங்க. இந்த பக்கம் இவர் இருக்கிறாரு, பக்கத்தில் கேபி முனுசாமி, எஸ்பி வேலுமணி இருக்கார். எஸ்பி வேலுமணி தான் அமித்ஷாவினுடைய நிழல் அப்படிங்கிற, அமித்ஷா இல்லை எடப்பாடி அவர்களுக்கு நீங்கள் நிழல்னு பார்த்துக்கலாம். அமித்ஷாவை அவர் கடந்த காலத்தில் ஈஷாவில் கடந்த மகா சிவராத்திரிக்கு 1.5 மாதம் இருக்குமா அப்போ சந்திச்சு பேசினாரு. இவருடைய மகன் திருமணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து தாலி எடுத்து கொடுக்கல, ஆனால் அத்தனை பாஜக தலைவர்களும் இந்த திருமணத்தில் முதல்ல நின்னாங்க. அண்ணாமலை காலில் விழுந்து டாக்டர் தமிழிசை எல்முருகன் எல்லார்ட்டையும் அந்த பிள்ளைகள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்கிறத பார்க்குறோம். எடப்பாடி பழனிசாமி ரிசப்ஷன் நடக்கிற அன்னைக்கு பொதுச் செயலாளர் வந்து பார்த்துட்டு போவாருன்னாங்க. அந்த லெவலுக்கு நடந்தது. அவர் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் மினிஸ்டராக எடப்பாடிக்கு அடுத்துங்கிறத தாண்டி அவர் தான் இருந்தாருங்கிறது தெரியும். அவர் அதை புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தொடர்ந்து பிஜேபியோட லிங்க்ல இருந்ததுனால அவரை ஏற்றுனீங்க. கேபி முனுசாமி வேலை நீங்கள் ஆர்பி உதயகுமார் வச்சிருந்தா குறைஞ்சபட்சம் நீங்கள் முக்கொள்ளத்தூர் வாக்குக்கு ஒரு சிம்பாலிக்காவது ஒரு தலைவர் இருக்காருன்னு காட்டியிருந்திருக்கலாம். நீங்கள் அப்படி செய்யலைங்கிறது என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அது கூடுதல் அதிருப்தி தான். செய்தியாளர்களுமே அந்த கேள்வியை போட்டாங்க. இப்போ இன்றைக்கி அடுத்தது எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி இவங்களாம் உங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்காங்க. உங்கள் கூட்டணியில் நின்று தான் ஒரு பலாப்பழத்தில் ஓட்டு சின்னத்தில் நின்னார், டிடிவி நின்னாருங்கிறது இருக்குது. அப்போ அந்த சூழல் இருக்கும்போது அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கும்போது அமித்ஷா உடனே ரொம்ப அதாவது அப்படி அவங்க கட்சிங்க அது, அந்த கட்சிக்குள்ள உட்கட்சியில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதுக்குள்ள நாங்க எப்படி தலையிட முடியும்? இவங்க இது இந்தியாவில் எந்த கட்சியிலையுமே உட்கட்சி போகாத மாதிரியும் உள்ள நுழைஞ்சு தலையிடாத மாதிரியும் அப்படியே விலகி நின்று ரொம்ப டீசன்ட் பாலிடிக்ஸினுடைய பிறப்பிட மாதிரியும் பேசினாரு பாருங்க. அது அதுக்கு மேலே ஹைலைட்டாக தான் இருந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக அதிமுக அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வாய்ப்பாக இருந்த விஜய் உள்ளே வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதை இப்போது எடப்பாடி அவர்களே அடைத்திருக்கிறார் அப்படிங்கிறது. நீங்கள் காலையில் வேறு ஒரு சிம்பலிசம் நடந்தது. என்ன அப்படின்னா, எடப்பாடி அவர்களோட 2024 கூட்டணியில் சில கட்சிகள் தான், அது தேமுதிக நின்னாங்க, அவர் எஸ்டிபிஐயோட நெல்லை முபாரக் அவரை கேண்டிடேட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அவர் நெல்லை முபாரக் அவர்கள் அவர் நடத்தின சமூக நல்லிணக்க மாநாட்டில் தான் போயிட்டு எடப்பாடி அவர்கள் அந்த வீடியோவை கூட இப்போ வைரல், அது 30 செகண்ட் தான் இருக்குது. 2024 மட்டுமல்ல, அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பேசியிருக்காப்புல. கடைசியில் பேசிட்டு அந்த வீடியோ இப்போ வைரலாகுது. அந்த எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கி காலையில் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து அவருக்கு வக்பு வாரியத்தை எதிர்த்ததுக்கு நன்றி சொல்லிட்டு தீர்மானத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக சிறுபான்மையினர் வாக்கு என்பது என்டிஏ கூட்டணியிலிருந்து எரோட் ஆவதற்காக நீங்கள் அதாவது சிம்பாலிக்காக என்ன கடந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு 4-5 இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களை 2 கூட்டணிலையும் ஆளுக ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு கூட நிப்பாட்டிப்பாங்க. 2024-21 தேர்தலில் கமலஹாசன் உட்பட அவருக்கு துணைக்கு ஒரு கட்சி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. கமலஹாசன் அவர் டிடிவிலாம் ஒரு அணியில் இருந்தபோது அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்து, தேமுதிக அப்போ தனியாக போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் கூட அவங்களுக்கு கூட இன்னொரு அணி இருந்தது அப்படின்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இவங்க இதை கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பாகவே பலவீனப்படுத்தி பாஜக தான் செய்ய நினைத்ததை செய்திருக்கிறது அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்கல. அது நீங்கள் இந்த எலிப்பொறியில் கொண்டு மாட்டிக்கிட்டது மாதிரி இருக்கா? இதில் உண்மையிலே லாபம் கொய்ய போகுது. எலிப்பொறியில் எலியை யாரும் கொண்டு போய் உள்ள விடலை, எலியா போய் தேங்காய் காசப்பட்டு உள்ள மாட்டினதுங்கிறது இதில் இந்த லாபத்தை அறுவடை பண்ண போகிறது யாருக்கு லாபம்? அதிமுகவுக்கு லாபமா, பிஜேபிக்கு லாபமா? இல்லை, இந்த கூட்டணி இது மிக நிச்சயமாக பாஜக தான் இதனால பெரிய அளவுக்கு பலனடைய போகுது. நான் சொல்றது 2026 தேர்தலுக்கு அல்ல, தொலைதூர பார்வையில்
கூட கூட்டணிக்கு சேர்த்து பாஜக எதிர்த்து நின்று அடித்த கட்சிகளை விட கூட உடன் சேர்த்து காலி பண்ணது தான் மிக ஜாஸ்தியானது. நீங்கள் வந்து 90களுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சிவசேனா முதலமைச்சர் துணை முதலமைச்சராக பாஜக இருந்தது மகாராஷ்டிராவில். இன்னைக்கு என்னவா நிலை இருக்குன்றது. நிதிஷ்குமார் இந்த எலெக்ஷனோட முடிவு போறாரு. அவர் முதலமைச்சராக 45 சீட் வச்சிருக்கிற முதலமைச்சராகிட்டு 70 வச்சிருக்கிற 75 வச்சிருக்கிற இவங்க துணை முதல்வராக இருக்கிறாங்கன்னா அவருடைய கட்சி இந்த எலெக்ஷனோட போன முறைலாம் சில இதெல்லாம் அவங்க டாக்டிஸாகவே பண்ணாங்க. என்னன்னா இருக்கிற சீட்டை 2ஆ பிரிச்சு நின்னாங்க. ஒரு கட்சியை இறக்கி அவருக்கு நிதிஷ்குமாருக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு வந்து போகும். ஒரு செக்யூலர் முகமாக தான் இருந்தார். ஒரு இஸ்லாமிய கட்சியை கொண்டு போய் தன்னுடைய கூட்டணி கட்சியாகி அவங்க நிற்கிற இடத்துல மட்டும் அவங்க போய் கேண்டிடேட் போடுவாங்க. பிஜேபிக்கு எதிராக கேண்டிடேட் போட மாட்டாங்க. நீங்கள் பிஜேபிக்கு எதிராக இஸ்லாமிய கட்சி ஒன்று நின்றுச்சுன்னா வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு முகம் தானே படணும். ஆனால் பிஜேபிக்கு போகாமல் இந்த பக்கம் மட்டும் எதிர்த்து கேண்டிடேட் போடுற வேலையெல்லாம் பீகாரில் போன முறை பண்ணி தான் கூட சேர்த்து. ஆனால் 2 பேரும் சமமாக சீட்டை பிரிச்சுட்டு நான் அதிகமாக ஜெயிச்சேன்னா அது என்னோட பலம்னு காட்டுற வேலையை அவங்க சிவசேனாவுக்கு பண்ணாங்க, நிதிஷ்குமாருக்கு பண்ணியிருக்காங்க. கடந்த காலத்தில் அவங்க கூட கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளை தாண்டி கூட்டணியில் இருந்த ஷிரோன்மணி அகாலிதளம் இன்னைக்கு பஞ்சாபில் 3வது இடத்த நோக்கி போயிருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த நிலைமைக்கு இன்னைக்கு அதிமுகவை கொண்டு போக போகிறார்களோ அப்படிங்கிற நிலை தான் இருக்கு. ஏற்கனவே பேசப்பட்ட அந்த ஸ்பெகுலேஷன்ஸ், அதாவது 134 சீட் அல்லது 140 சீட் அதிமுகவுக்கு, மீதி இருக்க 96ல இருந்து அந்த 100 சீட்டுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுத்துட்டு 94 to 100 சீட்டு என்பதை நோக்கி இது நகர்கிறதோ அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பாஜக சீட்டு இன்னைக்கு குறைத்து கொண்டால் அது பரவாயில்லையா இருக்கும். இப்போ என்னன்னா பாஜக இதற்கு பிறகு இதில் சீமானை உள்ளே கொண்டு வராங்களா என்பதை பொறுத்து தான் இந்த அணியினுடைய விஷயம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா திமுகவை மட்டும் எதிர்த்து பேசி அதிமுகவை திட்டாமல் சீமானை நிப்பாட்டினா அது யாருக்கு லாபமாக போகுங்கிற கேல்குலேஷனில் இன்னும் நாள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்பாக அவங்க அதை நோக்கி நகருவாங்க. பாஜக தொலைதூரத்தில் அதிமுகவுடைய இடத்தில் வருவதற்காக அவங்களுடைய மகாராஷ்டிரா ஃபார்முலாவையும் பீகார் ஃபார்முலாவையும் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கான விதை போடுவதற்கு அவர்களை அனுமதித்தது அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற இடம் தான் இன்றைக்கு அவருக்கான ஒரு சூழலாக மாறி இருக்கு. இதில் இப்போ கூட்டணி பேசிட்டாங்க. இதில் இப்போ ஓபிஎஸ் இருக்கிறாரு, சின்னம்மா இருக்கிறாங்க, தினகரன் இருக்கார். அது வேற பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய கலையபரங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னதாக இருக்கும்? இந்த கட்சிகளை வந்து அதிமுக தன்னோட ஐக்கியமாக்கி கொள்ளுமா, இல்லைன்னா எப்படி இவங்களுடைய தொகுதி பங்கீடுகள் எப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? அதுக்கான சூழல் ஏதாவது தெரியுதா? இல்லை, அதுக்கான வாய்ப்பு இன்னமும் இருக்குது. என்ன அப்படின்னா உதாரணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் உடைச்சிட்டு போன பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் எதுலேருந்து உடைஞ்சிட்டு வருது? காங்கிரஸ் வருது. அதனால் அதற்கு அடுத்தது அதை உடைச்சிட்டு போய் திமுகவோட கூட்டணி அவங்க வாஜ்பாய் கிட்ட போனதும் இவங்க விலகிறாங்க. அவங்களுடைய வாக்கு அவங்க எதிர்த்து போடாமல் வெளிநடப்பு பண்ணியிருந்தா வாஜ்பாய் அரசு காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் எதிர்த்து ஓட்டு போட்டு கவுத்ததில் மூப்பனார் அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்குன்னு பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து இவங்க போனதுனால விலகி அதிமுக கூட வரும்பொழுது அன்னைக்கு காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தது. எந்த தாய் ஸ்தாபனத்திலேருந்து உடைச்சிட்டு போனாங்களோ அவங்களோடவே கூட்டணிக்கு வருவது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ அதை எப்படி அதை பேசலாம்? இன்னொரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது, ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கட்சியின் பெயரை பதிவு செய்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்தில் என்கிற செய்தி வந்திருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் பேரில் எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னுட்டு அவர் ஒன்று நகர்த்திருக்கார் அப்படிங்கிற செய்திகள் இருக்குது. ஸோ அவரை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த கேஸ் தனியாக நடக்கும். ஆனால் தனி கட்சி ஆரம்பித்தா அவரால் அதுக்கப்புறம் கேஸ் தொடர்ந்து நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அவருக்கு அவர் 2 பசங்களுக்கு அநேகமாக சீட் வாங்கலாம். அதிகபட்சம் இப்போ கூட இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. மேபி அவங்களுக்கு திரும்ப சீட்டுகளை ஒரு 5லேருந்து 10 சீட்டுக்குள்ளே அவரை அதிகபட்சம் அகாமடேட் பண்ணிக்கலாம் சவுத்துக்குள்ளங்கிறத தாண்டி அவருடைய வீழ்ச்சி இருக்க போனா அது காலப்போக்கில் அது கரைந்து போகும். இப்படி ஒரு பேர்ல எலெக்ஷன்ல ஜெயிச்சாதானே அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? சவுத்தில் எப்படி இருக்கு, களம் மாறும் போது கூட்டணி கட்சிகளை அதிமுக வேலை செய்யாம இருப்பதற்கான வாய்ப்பும் கிரவுண்டுக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த பாயிண்ட் நம்ம அது ஒதுக்கி தள்ள முடியாது. எனக்கு தெரிய சசிகலா அவர்கள் ஸ்பெண்ட் ஃபோர்ஸாக போயிட்டாங்க. அவங்களை இன்றைக்கு அரசியலில் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் இன்றைய நாளோட அவங்க ஒன்றி போல அவங்க அரசியலே இருக்க மாதிரி நமக்கு தெரியல. ஒரு முகத்துக்கு ஒரு கௌரவமாக அவங்கள கூப்பிட்டு வேணா அகாமடேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பட் அவங்க அதை எடுக்க போறது இல்லை. அவங்க 2021 வந்திருந்தா அது வேற விதமாக போயிருக்கும். அவங்க அன்னைக்கு விட்டுட்ட பிறகு நீங்க வந்து அன்றாட அரசியலோட உங்களுக்கு நீங்க உங்களை தொடர்பு படுத்திக்கவே இல்லை. செயல்பாடே இல்லாதவர் அரசியலில் இருந்து அவர் சிம்பாலிக்கை கூட யூஸ் பண்ண முடியாது. அவங்க அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். பொதுச் செயலாளர் அலுவலகம்னு அவங்க அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான்.
டிடிவி ஆப்வியஸாக என்டிஏவோட அதாவது பிஜேபி 100 சீட் வாங்கி பிரித்து கொடுக்குது இல்லையா, அதுக்குள்ளே அக்காமடேட் பண்ணிப்பார் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ 2 ராமதாஸும் ஒன்றாயிரலாம். ஏன்னா பிரச்சனையே நான் அதிமுக கூட போகணுங்கிற நீ பிஜேபிங்கிற அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு பிரச்சனை என்ன வரும்னா தலைவர் பதவியிலிருந்து நீக்கினது அவர் மரியாதை குறைவாகத்தான், ஈகோ விடாதுங்கிற பாயிண்ட் இருக்கு. இதில் ராமதாஸ் என்ன யோசிப்பாருன்னா, நமக்கான சீட்டை நம்ம எடப்பாடிகிட்ட பேசி வாங்குவோம், இவங்க கூட போனால் அதிமுக மெயின் தலைமைன்னு அறிவிச்சிட்டார் அமித்ஷா. நம்ம அதிமுக கிட்ட பேசி வாங்கும்போது பிஜேபியோட ஒரு சீட்டு கூட வாங்கி நம்ம 2வது பெரிய பார்ட்னர்னு காட்டணும். இல்லை இன்னொன்று அந்த பழி இருக்குல்ல, பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி வைக்கல, நாங்கள் அதிமுக கூட தான் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே இதை செய்வாங்களான்னு இல்லை. இது நாளைக்கு அதுக்காக கூட இருக்கலாம். இது நாளைக்கு சீமானை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி நடக்கும்போதும் அவர் நான் அதிமுக கூட தான், திமுக பொது எதிரியை வைத்தன்னு சொல்லிட்டு போய்க்கலாம் இல்லைங்கிற பாயிண்ட் இருக்குது. இப்போ சீமான் உள்ளே வந்தால் பாஜக பாமகவினுடைய சீட்டுகளை குறைக்க சொல்லுகிற அழுத்தமும் வரும். அது பின்னாடி வரப்போகிறதுன்னு ஒரு சீட்டுன்னு பார்த்துப்போம். ஆனால் இவங்க போகும்போது ராமதாசன் நினைப்பாருன்னா, பிஜேபியோட எங்களுக்கு ஒரு சீட்டாச்சும் கூட கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் 2வது பெரிய கட்சியின் கூட்டணிக்குள்ளே அக்காமடேட் ஆக முடியுங்கிறது அவருடைய எண்ணம். அன்புமணி அவங்களோட குறைச்சலாக கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஜெயிச்சா போதும், இல்லை ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தால் நம்ம வேலையை செஞ்சுப்போம், நமக்கு போதுங்கிற நிலைமைக்கே தான் அன்புமணி இருக்காப்புல. அப்போ அந்த பாயிண்டில் தான் வேறுபடுற இடமாவும் இருக்குது. இப்போ இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்தாலும் கூட நம்ம அதிமுக கூட பேசி அவங்க கொடுக்குற சீட்டு அப்படிங்கிற இடத்துக்கு போய்க்கலாம். நீங்கள் பிஜேபி கூட போகும்போது நீங்கள் 3வது பார்ட்னர் ஆகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு அதிமுக தலைமை, 2வது பெரிய கட்சியாக பாஜக பார்த்து கொடுக்குற இடங்கிறத ராமதாஸ் விரும்பலை அப்படிங்கிற பாயிண்ட் தான் இருக்குது. நம்ம கட்சி நம்ம முடிவு செய்யக்கூடிய இடமா அட்லீஸ்ட் இந்த மண்டலத்துக்குள்ளனா அதை உறுதி பண்ணிக்கணுங்கிற இடத்துல தான் ராமதாஸ் பார்க்குறாரு. பட் அது ஆஃப்கோர்ஸ் இங்கே போகிற போக்க பார்த்தா கட்சி பிளவை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். தேர்தல் நெருக்கத்தில் வரும்போது அதை இப்படி அதாவது கூட இருக்கிறவங்க இப்படி உடஞ்சு போகிறது இப்போ அமித்ஷா விரும்ப மாட்டார். வேறு வழி இல்லாமல் 2 பேரையும் ஒட்ட வைக்கிற வேலையில் பார்த்துப்பாங்க. திரும்ப அந்த தலைவர் பதவி வாங்குவதற்கான முயற்சிகளை அன்புமணி பல வழியிலும் உட்கட்சிக்குள்ளே செஞ்சுட்டு தான் இருப்பார். இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் இந்த கூட்டணி ரெடி ஆயிட்டு 2026 எலெக்ஷனுக்கு. இன்னொரு பகுதியில் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி, காங்கிரஸ், திருமாவளவன் இவங்க எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன கட்சிகள், டிஎம்கே ஒரு பலம் பொருந்திய ஆளுங்கட்சியாக இருக்குது. நமக்கு இந்த காட்சியிலே வராத தமிழக வெற்றி கழகம் இருக்குது. நீ சீமானுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியலை. அப்போ இந்த ஓட் ஷேரிங்கிறது தனித்தனியாக ஓட்டுங்கிறது பிரியும் போது இதனுடைய வெற்றி நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு தானே இருக்குது. இல்லை அதுதான், அது வந்து ரொம்ப டூ ஏர்லி இது. ஏன்னா நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம், மக்கள் நல கூட்டணி வாங்கிய வாக்கு திமுகவுக்கு போயிருந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். 2016 ஆட்சி மாற்றத்தை காலி பண்ணதே மக்கள் நல கூட்டணி வாங்கின ஓட்டு தாங்கிற அந்த பார்வையை நம்ம மறுத்துட முடியாது. அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் மக்கள் அதை எப்படி அவங்கள மதிப்பிட போகிறாங்க? இப்போ இன்னைக்கு அமித்ஷா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு, 39,000 கோடி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஊழல் நடந்திருக்குன்னு அவர் பேசியிருக்காரு ப்ரெஸ் மீட்டில். இப்போ இதுக்கப்புறம் அதை முன்னிலைப்படுத்தி அதிமுகவும் பாஜகவும் இணைந்து போராட ஆரம்பிக்கும். அப்போ திமுகவுக்கு எதிர்ப்பாக யாருன்னு நாங்கள் தான் களத்தில் செட் பண்ணுறதுக்கு 3 பேரும் மோத போகிறாங்க. அதில் யார் பெஸ்ட் ஆல்டர்னேட்னு தோணுதோ மக்கள் 2வது நிலையை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை ஒருவேளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத மக்கள் இன்னும் 1 வருஷம் இருக்கு, இவங்க தவறுகளில் செஞ்சால் அதை அவங்க எப்படி அறுவடை பண்ண போகிறாங்கிறதெல்லாம் பெரிய விவாதம். ஆனால் ஒருவேளை ஆல்டர்னேட் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டா இவங்க வேணான்னா யார் பலமாக இருக்காங்களோ 3 பேரில் அவங்களுக்கு மொத்தமாக குத்துறது தான் தமிழ்நாட்டினுடைய பேட்டர்னாக இருந்திருக்கிறது. நீங்கள் 96-2001 பிறகு கலைஞர் ஆட்சி வேண்டான்னு முடிவு பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன்லேயே நிற்க முடியாத ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களுடைய கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க. ஜெயலலிதா முதல்வர் ஆக முடியாதுங்கிறது தெரியும். ஏன்னா அவங்க இந்த ஊழல் வழக்கில் நின்றாங்க, எலெக்ஷன்ல நிற்க முடியல, 4 தொகுதியில் நிப்பாட்டி தள்ளுபடி ஆன மாதிரி காட்டுறாங்களே தவிர ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்கன்னு தெரியும். ஆனால் இவங்க வேண்டான்னு முடிவு பண்ணும்போது ஒரு சேர அங்கே போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அப்படி மக்கள் வேண்டாம்னு முடிவு பண்ணி, அதாவது இப்போ இவங்க 3 பேருக்கும் இருக்க நிலைப்பாடு, விஜயோ அல்லது சீமானோ அல்லது என்டிஏ கூட்டணியோ திமுகவை எங்களால் தான் வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கையை வாக்காளர்களிடம், இப்போ திமுகவுக்கான ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் இருக்க போது கூட்டணியோட ஓட் பேங்க், இதை தாண்டி ஓட்டு போடுறப்ப போட்டுக்கலான் இருக்கக்கூடிய அந்த மக்களை யார் இழுக்க போறா, அதுக்கான அந்த பிம்பத்தை செலுத்துறது இருக்கு இல்லையா? நாங்கள் தான் திமுகவை மாற்ற முடியும், கேள்வி கேட்க முடியும்னு. இதை இவங்க என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க, மக்கள் பிரச்சனைகள் எப்படி பேசுறாங்க, இல்லை திமுக ரொம்ப டாக்டிக்கலாக பிஜேபிக்கு மட்டுமல்ல பிஜேபியும் அண்ணா திமுகவுக்கும் நெருடலாக ஆகக்கூடிய விஷயங்களை இவங்க கையில் எடுத்தாங்கன்னா, மும்மொழி கொள்கையாகட்டும்,
அதே போல் ஹிந்தி திணிப்பாகட்டும், டீலிமிட்டேஷன் ஆகட்டும், இது அதிமுகவுக்கு சிக்கலாகும். அப்போ ஒரே ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஒன்றா வர்றதுக்கான வழி இல்லாமல் போகும். திமுக ஆப்வியஸாக அதை பண்ணும். ஸோ அப்போ வர நாட்களில் இனிமேல் தான் சுவாரஸ்யம் இருக்க போது. கூட்டணி ஒரே குரலில் ஒழிச்சாதான் உங்கள் மேலே நம்பிக்கை வரணும் போது அதிமுக பாஜக இதை எப்படி 1 இயர் கொண்டு போக போகிறாங்கிறத பொறுத்து தான் மக்கள் எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துட்டு நீங்கள் செய்கிறத செய்யுங்க, நாங்கள் ஓட்டு போடும்போது எப்படி போடணுமோ போட்டுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல தான் இருப்பாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரியே மத்திய அரசு வந்து அதனுடைய ஈடியை வச்சு என்ன வேலைகளை எல்லாம் தமிழகத்தில் தொடங்கணுமோ அதை ஆரம்பிச்சிட்டாங்க. KN நேருடைய ரைடு இதெல்லாமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கு இவங்க பிஜேபி அதிமுக கூட்டணி பேசும்போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமில் தான் நாங்கள் இந்த எலெக்ஷனை வந்து எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பது முற்றிலுமே ரெண்டுமே வேறு நிலைப்பாடுகளில் இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேறு நிலைப்பாடு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு வேறு நிலைப்பாடு. நீட்டை பொறுத்தளவில் அதிமுக ஒரு தர்மசங்கடமான நிலையில் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த பாராளுமன்ற தொகுதிகள் குறைப்புங்கிற பிரச்சனை இருக்குது. வக்பு பிரச்சனையில் வந்து அதிமுக எந்த நிலைப்பாடு எடுத்ததுங்கிறது தெரியும். தமிழ்நாடு எப்படி யோசிக்குதோ அது மாதிரி தான் அவங்க ஓட்டு செலுத்தினாங்க. அப்போது இந்த வகையில் பார்த்தோம்னா இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறது எப்படி ஒரு நம்பகமான விஷயம் தானே, இது பொருந்தி போகக்கூடிய விஷயமா தோணுதா அவங்களுக்கு? இல்லை, அது அவங்க 2 பேரும் உட்காந்து முடிவு பண்ணட்டும். ஏன்னா என்னென்ன விஷயங்களை ப்ரோக்ராமில் சேர்க்க போகிறாங்கிறத 2 கட்சிகளும் உட்காந்து ஒரு உடன்பாட்டுக்கு வரட்டும். கூட்டணி முடிவான கையோடு வீட்டில் கை நினைச்சிட்டு போங்கன்னு அவர் கூப்பிட்டுருக்காரு, இவர் போராடுங்கிற செய்தியோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இமீடியட்டாக பிஜேபி காமன் மினிமம் ப்ரோக்ராம்குள்ளே வராது. ஏன்னா அக்டோபரில் பீகார் எலெக்ஷன், அதை முடித்த பிறகு தான் அதுக்குள்ளேயே வரணும். வரும் நாட்களில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்க போது. ஏன்னா அதிமுக பாஜக மீது வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அதிமுக பதில் சொல்லாமல் நழுவ முடியாதுங்கிற இடம் வரும் இல்லையா? அப்போ தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. அஃப்கோர்ஸ், அதாவது அவங்க ஒரு காமன் NDAவினுடைய தேர்தல் அறிக்கையாக ஏதோ ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இதை வந்து அதிமுக பாஜக முதல்ல கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை தயார்படுத்தட்டும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்னும் நாள் இருக்குது, அது எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் நிலைப்பாடுகள், விஷயங்கள், கலைபரங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.